இப்போ வந்துட்டு ரொம்ப காமன் மிஸ்டேக்ஸ் எல்லா இயர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க டுவர்ட்ஸ் தி ஸ்வீடன் அப்ளிகேஷன்ஸ்ன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ராங் ப்ரோக்ராம் சாய்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அவங்களோட பேச்சுலர்ஸை கன்சிடர் பண்ணி டேரெக்டாக மாஸ்டர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணாமல் அவங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் என்ன ப்ரோக்ராம்க்கான அலைண்டாக இருக்கீங்க, உங்களோட டெக்னிக்கல் டைரக்ஷன் என்ன, இந்த ஃப்யூச்சர் ப்ரோக்ராம் உங்களோட கரியர் அவுட்கம் வந்துட்டு உங்களோட பேச்சுலர்ஸோட ரிலவெண்ட்டாக இருக்கா, உங்களோட மாஸ்டர்ஸ்க்கான ப்ரோக்ராம் ஸ்பெஷலைசேஷன் இஸ் இட் வித்தின் யுவர் ப்ரொஃபைல் லிமிட்ஸான்றது தெரிஞ்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா யூ ஆர் வெரி க்ளோஸ் டுவர்ட்ஸ் தி என்ட்ரி ரெக்வயர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ப்ரீ ரெக்வசைட்ஸ்ன்றது நிறைய யூனிவர்சிட்டிஸ் போட்டு வருவாங்க. இது விச் இஸ் வெரி காமன் அபவுட் இந்த இசிடிஎஸ் கன்வர்ஷன்ன்றது ஸ்வீடனில் ரொம்ப காமனாக பேசக்கூடிய ஒரு ப்ராசஸ். என்ன அப்படின்னா, இப்போ உங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து நீங்கள் டேட்டா சயின்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா, அவங்க ஒரு பர்ட்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் லீனியர் அல்ஜிப்ரா இல்லை டேட்டா மைனிங் அப்படின்றத போட்டு இதில் 15 இசிடிஎஸ் இருக்கணும்னு சொல்லி போட்டு வருவாங்க. அதுக்கு ஒரு தனி ஃபார்மேட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சப்ஜெக்டோட ரெக்வயர்மெண்ட்ஸை சரியாக புரிஞ்சுக்காம ரேண்டமாக அவங்க அப்ளை பண்ணும்போது அந்த டாக்குமெண்டேஷன்ஸை சரியாக இன்டர்பிரட் பண்ண முடியலன்னா அகெயின் அந்த ரீசன்னால உங்களோட அப்ளிகேஷன் இஸ் அகெயின் கெட்டிங் ஸ்டக். மூணாவது வந்துட்டு ஒரு வீக் எஸ்ஓபி. எஸ்ஓபின்றது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு ஏஐ டாக்குமெண்ட்டாவோ இல்லை வந்துட்டு ஒரு ஜென்ரிக்காக ஒரு கிளஸ்டர் மாதிரி ஒரு நரேட்டிவ் ஃபார்மேட்டாக இல்லாமல் ரேண்டமாக நீங்கள் பண்ணது எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுறதுனால எப்படி ஆகும்னா அந்த வியூவருக்கு உங்களோட ப்ரொஃபைலோட கான்க்ரீட்னஸ் புரியாது. ஸோ இட் ஹேஸ் டு பி கோரிலேட்டட். நீங்கள் ஏன் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த ப்ராஜெக்ட் பண்ணதுனால எதனால நீங்கள் இன்னொரு பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட் இதுக்கும் அந்த இன்னொரு ப்ராஜெக்ட்டும் ஏதாவது ரிலேட்டிவிட்டி இருக்கா? இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா இதை எப்படியாவது ரிலேட் பண்ண முடியுமா? இது எல்லாத்தையும் உங்களோட ஃப்யூச்சர் மாஸ்டர்ஸோட ரிலேட் பண்ண முடியுமான்றதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒரு கோரிலேஷனோட உங்களோட எஸ்ஓபி இருந்ததுன்னா தட் இஸ் தி பெஸ்ட் எஸ்ஓபி தட் யூ கேன் ப்ரெசென்ட் ஃபார். அப்படி இல்லாமல் வெறும புல்லட்டின் பாயிண்ட்ஸ் மாதிரியோ நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணேன், இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணேன் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் ஃபைனலாக இந்த கன்க்ளூஷன் பேராகிராஃபும் ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, கேடிஹெச் யூனிவர்சிட்டி இந்த ப்ரோக்ராம்னு மென்ஷன் பண்ணதுனால மட்டும் தட் இஸ் த யூனிவர்சிட்டி ஸ்பெசிஃபிக் எஸ்ஓபினா கிடையாது. யூனிவர்சிட்டி ஸ்பெசிஃபிக் எஸ்ஓபினா அந்த யூனிவர்சிட்டியோட கரிக்குலமை உங்களோட ப்ரொஃபைலோட லிங்க் பண்ணுறது. ஹவு பெஸ்ட் த செட் உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் எப்படி அங்கே லிங்க் பண்ணுறீங்க, உங்களோட ஃபேக்கல்ட்டிஸ் நேம்ஸ் மென்ஷன் பண்ணி அங்கே கோர்ஸ் மாடியூல்ஸை போட்டு இப்படிலாம் நீங்கள் நெரேட்டிவாக எழுதும்போது தான் தட் இஸ் அ யூனிவர்சிட்டி ஸ்பெசிஃபிக் எஸ்ஓபியை தவிர வெறும் யூனிவர்சிட்டியோட நேம் மென்ஷன் பண்ணுறது இட் இஸ் நாட் அ யூனிவர்சிட்டி ஸ்பெசிஃபிக் எஸ்ஓபி. நெக்ஸ்ட்டு லேட் அப்ளிகேஷன். நான் சொன்ன மாதிரி இந்த ஜான்வரி 15th டைம்லைனை தாண்டி ஃபெப்ரவரியில் வந்து ஸ்வீடனுக்கு அப்ளை பண்ணலான்னு நினைக்கிறது, மார்ச்சோட டைம்லைனில் அப்ளை பண்ணலான்னா அண்ட் இஃப் யூ ஆர் நாட் அப்ளைங் பை ஜான்வரி 15th யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் 1 இயர். ஸ்வீடனில் மிட் இன்டேக் கிடையாது, அவங்களுக்கு ஜான்வரி இன்டேக்குன்ற ப்ராசஸ் கிடையாது. ஒரு செப்டம்பர் விட்டிங்கன்னா அடுத்த செப்டம்பர் தான். ஸோ இது ரொம்ப நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராசஸில் தப்பு பண்ணுவாங்க. அடுத்து ப்ரோக்ராம் ரேங்கிங்கு. ஸோ ப்ரோக்ராம் ரேங்கிங்ன்றது எந்த ப்ரோக்ராம் உங்களோட ப்ரொஃபைலோட க்ளோஸராக இருக்குது, ரேங்கிங் வச்சு அதாவது யூனிவர்சிட்டியோட ரேங்கிங் வச்சு மட்டும் நீங்கள் உங்களது ஃபஸ்ட் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ்னு போடாமல் எது உங்களோட ட்ரீம் யூனிவர்சிட்டி, அந்த ட்ரீம் ப்ரோக்ராம் எது, நெக்ஸ்ட்டு எது சேஃப் பிட்டு, அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன, இந்த மாதிரி ரேங்கிங்கை போட்டால் தான் உங்களோட அட்மிஷன்ஸ் இஸ் மோர் சக்ஸஸ்ஃபுல். ஃபைனலாக இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கு. ஸோ பட்ஜெட் என்னன்னே தெரியாமல் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணிடுறது, அதுக்கப்புறமா லோனோட ப்ராசஸ் டிலே பண்ணுறது, இந்த மாதிரி இடத்துலலாமும் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலாக ஒரு லேகில் போயிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே ரைட்டான டைம்லைனில் பண்ணும்போது யூ வில் நாட் கெட் ஸ்டக் இன் எனி ஆஃப் தி ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ வந்துட்டு ஒரு ஒரு ஃபுல் ஓவர்வியூ ஆஃப் ஸ்வீடனோட என்டையர் ப்ராசஸ் பார்த்துருக்கோம். இன் மை நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட அந்த யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ் எஸ்சி போர்ட்டல் ஓப்பன் அப் ஆன உடனே அந்த அப்ளிகேஷன் போர்ட்டலில் ஃபில்அப் பண்ணுறது, இசிடிஎஸோட சம்மரி ஷீட்ஸ் எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு தேவை அதை எப்படி ஃபில்அப் பண்ணணுன்ற ப்ராசஸ்ஸு, அண்ட் நெக்ஸ்ட்டு திங்கஸ் ஸ்வீடனோட ஸ்காலர்ஷிப்கான ப்ராசஸ்ஸு, அண்ட் ஃபைனலாக ரெசிடென்ஸ் பர்மிட்டோட அப்ளிகேஷன் ப்ராசஸ், இது எல்லாத்துக்கும் நான் தனித்தனியாக டீட்டெயில்டு வீடியோவாக போடுறேன். நீங்கள் ஏதாவது ஃபர்தரான உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் புட் மீ இன் கமெண்ட்ஸ் பிலோ. ஐ வில் ட்ரை டு ஆன்சர் தோஸ் கொஷின்ஸ். தேங்க்யூ.